உண்டு பண்ணுகின்ற நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இவ்வழிபாடு சிறுவர் சிறப்பு வழிபாடாக நாம் அனுசரிக்க உள்ளோம். ஓய்வு நாள் பாடசாலை பிள்ளைகளுக்காக நாங்கள் பாடல்கள், வசனங்கள், குருநாடகம் போன்றவற்றின் மூலமாக ஆண்டவரை மகிமைப்படுத்த உள்ளோம். எங்களுக்கு மிகவும் அன்பான நீங்கள் யாவரும் அவ்வப்போது கரவொலி எழுப்பி எங்களை உற்சாகப்படுத்தும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இப்போது பிகினர் பிள்ளைகள் கிட்டாரின் டியூன் என்ற பாடலை பாடி நடனமாட வருகிறார்கள். நெக்ஸ்ட் பிரைமரி சில்ட்ரன் தானியல் ஸ்கிட் மற்றும் ஆசீர்வாதமான சந்ததி என்ற சாங்குக்கு நடனமாட வருகிறார்கள். தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேலறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையிலும் தன் தேவனுக்கு முன்பாக ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். தானியேல் 6:10. நீங்கள் 2 தடவை ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுவீங்க, 3 வேளை சாப்பிடுவீங்க. ஆனால் எத்தனை தடவை ப்ரேயர் பண்ணுவீங்க? காலையில் எழுந்திரிச்சோன்னே என்ன பண்ணுவீங்க? ஃபோன் தானே பார்ப்பீங்க. ஃபோன் பார்ப்பீங்க, டிவி பார்ப்பீங்க, நியூஸ் பேப்பர் பார்ப்பீங்க, ஜாகிங் போவீங்க. ஆனால் நம்ம தானியில் எப்போவுமே என்ன பண்ணுவாங்கன்னா, எப்போவுமே நம்ம காட் கிட்ட தான் ப்ரே பண்ணுவாங்க. இப்போ நம்ம தானியல் ஸ்டோரிக்கு போகலாமா? நீங்கள் பாடுற இவன் ப்ரேயர் பண்ணுறான். ஆமாம், ப்ரே பண்ணுறான். இவனை எப்படியாவது கவுத்தே ஆகணும்டா. ஆமாம், ராஜா கிட்ட போகலாம். ராஜா 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 இனிமேல் 30 நாளைக்கு மட்டும் எல்லாரும் கும்பிடுற மாதிரி ஏதாவது சட்டம் எழுதுங்க ராஜா. சரி, இது கூட நல்லா தான் இருக்குது. நான் சட்டம் எழுதுறேன். எல்லாரும் கேட்டுக்கோங்க, இனிமேல் 30 நாளைக்கு நீங்கள் ராஜாவை தான் கும்பிடணும். வேற ஏதாவது சுவாமியை கும்பிட்டீங்க உங்களை சிங்க கோகையில் போட்டுவோம். டும் 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 டும். தேங்க பார்த்து தானே திரும்பி ப்ரேயர் பண்ணுறாங்க. ஆமாம், இன்னும் ப்ரேயர் பண்ணிட்டே இருக்கான். ராஜா கிட்டே பேசலாம். ராஜா 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 தானியேல் வந்து ப்ரேயர் பண்ணுறான். அப்படின்னா அவனை சிங்க கப்பியில் போடுங்க. ஏன் ராஜா சோகமாக இருக்கீங்க? இல்லை, தானியேல் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். அவனை பற்றி தான் கவலைப்பட்டுருக்கேன். அவனை தான் சிங்கம் சாப்பிட்ருக்கோமே. சரி, நாளைக்கு போய் பார்க்கலாம். ஓகே ராஜா. அடுத்த நாள்
தானியலை வெளியே கூப்பிட்டு வாங்க. என்னடா சட்டை கூட கிழியாம அப்படியே இருக்கும். ஆமாம், ரத்தம் கூட வந்திருக்கணுமே. எப்படி? தானியல், கர்த்தர் உன்னை காப்பாத்திட்டாரா? ஆமாம், என்னை கர்த்தர் காப்பாற்றிட்டார். இவங்க 2 பேரும் ஜெயில போடுங்க. தானியேலை சிங்கங்களின் வாய்க்கு தப்புவித்த நம் தேவன் நம் ஒவ்வொருவரையும் ரட்சித்து எல்லா இக்கட்டுகளில் இருந்தும் நம்மை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி, உலகமே வியந்து பார்க்கும் அவரை சந்ததி. கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி, உலகமே வியந்து பார்க்கும் அவரை சந்ததி. இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்ட சந்ததி, இயேசுவின் பிள்ளையாய் வாழ்ந்திடும் சந்ததி. ஆசீர்வாதமான சந்ததி நாங்கள், இயேசுவின் செல்ல சந்ததி. ஆசீர்வாதமான சந்ததி நாங்கள், இயேசுவின் செல்ல சந்ததி. போல உலகின் முன்பாக இயேசுவுக்காக வாழ்ந்திடுவோமே. தானியேலை போல உலகின் முன்பாக பரிசுத்தமாக வாழ்ந்திடுவோமே. இயேசப்பா எங்களை உயர்த்திடுவாங்க, எல்லாரும் இயேசுவை அறிந்து கொள்வாங்க. இயேசப்பா எங்களை உயர்த்திடுவாங்க, எல்லாரும் இயேசுவை அறிந்து கொள்வாங்க. ஆசீர்வாதமான சந்ததி நாங்கள், இயேசப்பாவின் செல்ல சந்ததி. ஆசீர்வாதமான சந்ததி நாங்கள், இயேசப்பாவின் செல்ல சந்ததி. கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி, உலகமே வியந்து பார்க்கும் அவரின் சந்ததி. கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி, உலகமே வியந்து பார்க்கும் அவரின் சந்ததி. இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்ட சந்ததி, இயேசுவின் பிள்ளையாய் வாழ்ந்திடும் சந்ததி. ஆசீர்வாதமான சந்ததி நாங்கள், இயேசுவின் செல்ல சந்ததி. ஆசீர்வாதமான சந்ததி நாங்கள், இயேசுவின் செல்ல சந்ததி. அடுத்து ஜூனியர்ஸ் மனப்பாட வசனமும் ஆக்ஷன் சாங் எவ்ரி மூவ் ஐ மேக். பாடம் 1. தாவீது சவுலை மன்னித்தல். அப்பொழுது பேதுரு அவரிடத்தில் வந்து, என் சகோதரர் எனக்கு விரோதமாய் பாவம் செய்து வந்ததால் அவர்களை எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும்? 7 தரம் மட்டுமோ என்று கேட்டான். அதற்கு இயேசு, 7 தரம் மாத்திரம் அல்ல, 70 தரம் மட்டுமே என்று உனக்கு சொல்கிறேன். மத்தேயு 18ஆம் அதிகாரம் 21-22 வசனம். பாடம் 2. கைம்பெண்ணின்
நீதிமொழிகள் 11:25-26. உதாரண குணமுள்ள ஆத்துமா செழிக்கும். எவன் தண்ணீர் பாய்க்கிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்க்கப்படும். தானியத்தை விற்கிறவனை ஜனங்கள் சபிப்பார்கள். விதையை விற்கிறவனுடைய தலையின் மேல் ஆசீர்வாதம் தங்கும். பாடம் 3. கர்த்தரின் அழைப்பிற்கு கீழ்ப்படிந்த ஆபிரகாம். மனன வசனம். நாம் தேவனுடைய கற்பனைகளை கீழ்ப்படிவதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அவருடைய கற்பனைகள் பாரமானவைகளும் அல்ல. 1 யோவான் 5:3. பாடம் 4. அனைத்துயிர்கள் மீதான கரிசனை. உன் மீது அன்பு கூறுவது போல் பிறரிடத்தும் அன்பு கூறுவாயாக என்று எழுதியுள்ளது என்றார். லூக்கா 10:27. பாடம் 5. வரி வசூலிப்பவனின் தாழ்மை. மனன வசனம். அவன் அல்ல, இவனே நீதிமானாகப்பட்டவனாய் தன் வீட்டிற்கு திரும்பி போனான். உங்களுக்கு சொல்லுகிறேன், ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் எவனும் உயர்த்தப்படுவான் என்றார். பாடம் 6. யோசேப்பு மற்றும் தனது சகோதரனுடையான பிணைப்பு. ஒருவருக்கொருவர் தயவாயும் மனதுருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். எபேசியர் 4:32. இயேசுவின் சந்திப்பு ஏற்படுத்திய பெரும் மகிழ்ச்சி. Memory verse. Jesus said to him, "Today salvation has come to this house, because this man too is the son of Abraham, for the Son of Man who came and to seek the lost." Luke chapter 19:9-10. ரோமர் 12:12. நம்பிக்கையிலே சந்தோஷமாக இருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாக இருங்கள், ஜபத்திலே உறுதியாக இருங்கள். Joshua, no one will be able to defeat you as long as you live. I will be with you, I will never abandon you. Be determined and confident. Joshua 5:6. Lesson 10. The Lord's Prayer. உங்கள் பரலோகத்தில் இருக்கிற பிதா பூர்ண சர்க்குணராய் இருக்கிறபடியால் நீங்களும் பூர்ண சர்க்குணராய் இருக்க கடவீர். மத்தேயு 5:48. Lesson 11. Speaking of God's ministry. Give, and it will be given to you. Pressed down, shaken together, crowd will put into your laps. The measure you use it will be measured back to you. Lesson 12. A life of honesty and responsibility. Character, accountability. Memory verse. The master said, "Well done, my good and faithful servant. You have been faithful in handling all this small amount, so I will give you more amount." Matthew 25:23. Lesson 1. David forgives Saul. The character which we learnt is forgiveness. Lesson 2. Sacrifice of Zarephath's widow. Character which we learnt is sacrifice. Lesson 3. Abraham obeys God's call. Character which we learnt is obedience. Lesson 4. Embracing all creations. Character which we learnt is concern. Lesson 5. Humility of the tax collector. Character which we learnt is humbleness. Lesson 6. Bonding between Joseph and his brothers. Character which we learnt is friendship and relationship. Lesson 7. Joyful encounter with Jesus. Character which we learnt is joy. Lesson 8. Abraham's patience. Character which we learnt is patience. Lesson 9. Deborah's courage and Israel's redemption. Character which we learnt is courage. Lesson 10. The Lord's Prayer. Character which we learnt is prayer. பாடம் 13. நன்றியுணர்வுடைய தீய ஆவி பிடித்த மனிதன். பண்பு நன்றியுணர்வு. மனவசனம். வார்த்தையினால் ஆவது தீமையினால் ஆவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரியுங்கள்.
கொலோசேயர் 3:17. Every move I make in you. You make me move, Jesus. Every breath I take in you. Every step I take in you. You are my way, Jesus. Every breath I take in you. Waves of mercy, waves of grace. Everywhere I look, I see your face. Your love has captured me. Oh my God, this love, how can it be? Na 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 na. Every move I make in you. You make me move, Jesus. Every breath I take in you. Every step I take in you. You are my way, Jesus. Every breath I take in you. Waves of mercy, waves of grace. Everywhere I look, I see your face. Your love has captured me. Oh my God, this love, how can it be? Na 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 na. Thank you. இன்டர் அண்ட் சீனியர் ஐந்தப்பம் இரு மீன்கள் என்ற பாடலையும் மனப்பாட வசனத்தையும் சாது சுந்தர் சிங் வாழ்க்கை வரலாற்றை நமக்கு நடித்து காட்டுவார்கள். சின்ன சோட்டாவாய் கைகளிலே தேவையோ மிக அதிகம், என்ன செய்யறதுன்னு புரியலையே. ஐந்தப்பம் இரு மீன்கள், சின்ன சோட்டாவாய் கைகளிலே தேவையோ மிக அதிகம், என்ன செய்யறதுன்னு புரியலையே. நம்ம ஜீசஸ் கிட்ட போவோம், இருக்கிறத கொடுப்போம், என்னதான் செய்றாருன்னு பார்ப்போம். நம்ம ஜீசஸ் கிட்ட போவோம், இருக்கிறத கொடுப்போம், என்னதான் செய்றாருன்னு பார்ப்போம். அங்க பாரு அற்புதம், இங்க பாரு அதிசயம். அடடடடடடடடடடா. கொடுக்க 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 வந்துகிட்டே இருக்கு, சுவைக்க 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 டேஸ்டா இருக்கு. மீனை கொடுக்க 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 வந்துகிட்டே இருக்கு, சுவைக்க 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 டேஸ்டா இருக்கு. தம்பி ஓ லைஃப இயேசுவின் கைகளிலே கொடுத்தா லைஃபே அற்புதமா மாறிடும். தம்பி ஓ லைஃப இயேசுவின் கைகளிலே கொடுத்தா லைஃபே அற்புதமா மாறிடும். Chapter 1 Moses the mediator for forgiveness. My little children, I am writing these things to you so that you may not sin. But if anyone does sin, we have an advocate with the Father, Jesus Christ the righteous. He is the propitiation for our sins, but not only for us, but for the sins of the whole world. 1 John chapter 2 verses 1 and 2. பாடம் 9 இயேசுவின் அறம் சார்ந்த கோபம். மத்தேயு 21:12 முதல் 15 வரை. இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்தில் விற்கிறவர்களும் கொல்லுகிறவர்களும் ஆகிய யாவரையும் வெளியே துரத்தி காசுக்காரருடைய பலகைகளையும் புறா விற்கிறவர்களுடைய ஆசனங்களையும் கவிழ்த்து, என்னுடைய வீடு ஜப வீடு எனப்படும் என்று எழுதியிருக்கிறது, நீங்களோ அதை கள்ளர் குகையாக்கினீர்கள் என்றார். அப்பொழுது குருடரும் சப்பானிகளும் அவரிடத்தில் வந்தார்கள். அவர்களை சொஸ்தமாக்கினார். அவர் செய்த அதிசயங்களையும் தாவீதின் குமாரனுக்கு ஓசனா என்று ஆலயத்தில் ஆர்ப்பரிக்கிற பிள்ளைகளையும் வேத பாரகரும் பரிசேயரும் கண்டு கோபமடைந்தார்கள். Chapter 2 Stephen the first martyr. Therefore, as God's chosen people, show yourself with gentleness, humility and compassion. Colossians 3:12. Chapter 3 Obedience of Esther. Teach me, O Lord, the ways of your statutes, that I may keep it till the end.
Give me the understanding that I may keep your commandments and observe it with my whole heart. Lead me in the path of your commandment, for I delight in it. Incline my heart to your testimonies and not to selfish gains. Psalms chapter 119, verses 33 to 36. Jesus' demonstration of humility. If I then, your Lord and teacher, have washed your feet, you also have to wash another's feet. For I have given you an example that you have to do just as I have done to you. John chapter 13, verse 14 to 15. யோபுவும் நண்பர்களும். என் இருதயத்தை கவர்ந்து கொண்டாய், என் சகோதரியே, என் மணவாளியே. உன் கண்களில் ஒன்றினாலும் உன் கழுத்தில் உள்ள ஒரு சரப்பணியினாலும் என் இருதயத்தை கவர்ந்து கொண்டாய். உன் நேசம் எவ்வளவு இன்பமாய் இருக்கிறது என் சகோதரியே, என் மணவாளியே. திராட்சரசத்தை பார்க்கிலும் உன் நேசம் எவ்வளவு மதுரமாய் இருக்கிறது. சகல கந்தவர்க்கங்களை பார்க்கிலும் உன் பரிமள தைலங்கள் எவ்வளவு வாசனையாய் இருக்கிறது. உன்னத பாட்டு 4ஆம் அதிகாரம் 9 மற்றும் 10ஆம் வசனம். But if you do not forgiving your trespasses, neither will you Father forgiving your trespasses. Matthew 6:15. Hagar and Ishmael got scared. I will not leave as orphans, I will come to you. John 14:18. ரத்தம் வழியும் கால்களின் அப்போஸ்தலன் என்று அழைக்கப்படும் சாது சுந்தர் சிங் வட பஞ்சாபில் உள்ள பட்டியாலா மாநிலத்து ராம்பூர் என்னும் சிற்றூரில் 1889ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 3ஆம் நாள் பிறந்தார். அவரது தந்தை சர்தார் ஷேர் மிகப்பெரிய செல்வந்தரும் நிலக்கிழாரும் ஆவார். பல கோதுமை வயல்கள் அவருக்கு சொந்தமாக இருந்தன. அமெரிக்க பிரெஸ்பிடேரியன் பள்ளியில் கல்வி கற்றார். அங்கு திருமறையை கட்டாயம் படிக்க வேண்டும். ஒரு நாள் அவர் யார் உண்மையான கடவுளோ அவர் என் கண் முன் காட்சி கொடுக்க வேண்டும். அப்படி காட்சி கொடுக்காவிட்டால் அதிகாலையே என் வீட்டின் வழியாக லூதியானா செல்லும் விரைவு ரயில் வண்டியின் முன் விழுந்து என் உயிரை மாய்த்து கொள்வேன் என்று இறைவேண்டல் செய்தார். திடீரென்று அவர் அறை வெளிச்சமானது. வெளிச்சம் அதிகமாகிக் கொண்டே ஒரு உருண்டை உருவத்துடன் மாறி அதில் இயேசுவின் முகம் தெரிந்தது. அந்த ஒளி பொருந்திய முகம் சாது சுந்தர் சிங்கை பார்த்து கேட்ட வார்த்தைகள் அவரை இயேசுவுக்காக ஊழியம் செய்யும் சிறுவனாக மாற்றிற்று. ஊழியத்தின் சில காட்சிகள் இதோ உங்கள் கண்முன்னே. காட்சி 1. தீய மனதை மாற்றவாரும் தூய ஆவியே, எல்லாம் இயேசுவே எனக்கெல்லாம் இயேசுவே, தொல்லை மிகு இவ்வுலகில் துணை இயேசுவே. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, எல்லாரும் இயேசுவிடம் வாருங்கள், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இங்கே பாருங்க, எல்லாரும் ஏசப்பா ஏசப்பான்னு யாரோ வந்து பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம எல்லாரும் உங்களை கல்லெறிஞ்சு கொல்லலாம், வாங்க. இயேசு உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசு உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட்சி 2. குப்ராம் வாங்க, ஏதாவது சாப்பிட்றீங்களா? இல்லை இல்லை ஐயா, இன்னும் நான் தான் உங்களை கல்லெறிஞ்ச குப்ராம்னு உங்களுக்கு தெரியுதா? ஓ தெரியுது. தெரிஞ்சுமா இவ்வளோ பாசமாக பேசுகிறீங்க? எனக்குள்ளே இருக்கிற இயேசுவை நீங்களும் அறிஞ்சிக்கிட்டீங்கன்னா என்ன மாதிரியே அன்பும் பாசமும் நிறைஞ்சிருப்பீங்க. அப்படியா? அந்த ஏசப்பாவை பற்றி சொல்லுங்கள். நானும் இனிமேல் ஏசப்பாவை என்னோட சொந்த ரட்சகராக ஏற்றுக்கிறேன். சந்தோஷம். காட்சி 3. வா வா சீக்கிரம் வா. இன்னைக்கு பிரச்சனை நம்ம சாக தீர்த்து கட்டியே ஆகணும். வா கொள்ளலாம். அங்கே பாரு.
வாங்கம்மா, என்ன வேணும்? ஆமாம், நீங்கள் தான் இந்த ஊருக்கு தனியாக வந்தீங்களா? அப்போ எப்படி நீங்கள் இவ்வளோ கூட்டத்தை சேர்த்தீங்க? கூட்டமா? நேற்று நைட்டு உங்களை கொலை செய்கிறான்னு நாங்கள் வந்தோம். அப்போ நாங்கள் வந்தப்போ உங்களை சுற்றிலும் பெரிய பெரிய மனிதர்கள் வந்து அவங்கள பாதுகாத்துட்டு இருந்தாங்க. நம்ம இயேசுவுக்காக நம்ம நேரத்தை செலவழிக்கும் போதும், அவரை பற்றி மற்றவங்களுக்கு சொல்லும் போதும், அவருக்காக பாடுபடும் போதும், அவர் நம்மளை எல்லா தீங்குலேருந்து பாதுகாத்துக்கிறாரு. நம்மளை எப்பையும் வெக்கப்பட விட மாட்டார். அதனால் நம்ம ஃப்ரீ டைமில் நம்ம இயேசுவை பற்றி நம்ம ஃப்ரெண்ட்ஸ், நெய்பர்ஸ், நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு சொன்னால் ரொம்ப நல்லதாக இருக்கும். காட்சி 4. அவர் துரோகியின் சதித்திட்டத்திற்கு பலியானாரா, அல்லது நோய் தாக்கி இறந்தாரா, அல்லது இரத்த சாட்சியாக மரித்தாரா என்பது ஒரு புதிராகவே உள்ளது. அவரது இயற்கையின் மீதான அன்பு மற்றும் அவரது வாழ்வு நம்மையும் அவரை போல வாழ அழைக்கிறது. திபேத்தில் பிரசங்கம் செய்தார், பல துன்பங்களை ஏற்றுக்கொண்டார். சாது சுந்தர் சிங்கின் வாழ்க்கை பயணம் நம்மையும் ஊழிய பயணத்தில் தொடர்ந்து பயணிக்க அழைக்கிறது. நன்றி.